வக்ஃப் வாரி சட்டத்துக்கு நேரடியாக பாதிக்கப்படுவோர் என்று யாரை நினைப்போம் நம்ம? முஸ்லீம்களே, முஸ்லீம் அமைப்புகளே, அவங்களாம் இறங்கி பண்ணாலும் நியாயம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் இல்லாமல் அதை கலந்துக்கிட்டவங்க பிரதமர் மோடியினுடைய உருவப்படத்தை எரிப்பது என்பது நாகரிகமற்ற செயல். எனக்கு எதுவும் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னாலே ஒரு உள் மனசில் கட்டுப்பட்டிருக்காரு, இந்த மன அழுத்தத்தில் சிக்கியிருக்காருன்னு அர்த்தம். தொல் திருமாவளவன் இன்றைக்கு நேற்றுக்களை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இப்போது அந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் ஆட்சியில் பங்கு என்பது கேட்டுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்ருக்கோம், இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலே இதெல்லாமே அவருடைய மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்கணும். ஆனால் ஒன்று, திமுக கூட்டணியில் பாஜகவை விட்டு விலகி அதிமுக கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது ஓராண்டு. இந்த ஓராண்டு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசினாங்க? ஸோ இவ்வளவு இருக்கும்போது உங்களுக்கு என்ன அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்தார் என்ன, சேராவிட்டார்? இவர்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்ததன் மூலமாக நாம் பலவீனப்பட்டு போயிடுவோம். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகம் கமலாலயம் முன்பாக ஆதித்தமிழர் பேரவை அப்படிங்கிற அமைப்பினர் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதனால் காவல்துறை அவங்கள குண்டு கட்டா தூக்கக்கூடிய நிகழ்வுகள், தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் பிரதமர் மோடியுடைய படம் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. காவல்துறையினர் அதை ஓடி சென்று தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பது சார்? இல்லை, ஏன் இந்த மாதிரி ஆதி தமிழர் பேரவை என்ற அமைப்பு திடீரென்று பாஜக அலுவலகத்தில் திடீர்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம்னா மத்தியில் பாஜக ஆளுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்குது. நரேந்திர மோடியோட ஆட்சி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கும் பாஜகவுக்கு நேரடியாக நம்ம பாஜகவின் கொள்கைகளை தான் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துறதுங்கிறது உண்மை, 100% உண்மை. ஆனால் அதுக்காக பாஜக இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? சாஸ்திரி பவனுக்கு எதிர்க்க பண்ணணும். அதுதான் மத்திய அரசு அலுவலகம். ராஜாஜி பவன் இருக்குது, அது மத்திய அரசு அலுவலகம். அங்கே தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஒன்று, ஏனென்றால் இது அரசாங்கத்தின் நடவடிக்கை. ஆகையினால் அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இருக்க வேண்டும். ஒன்று. 2வது, அது வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிரானது. வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு நேரடியாக பாதிக்கப்படுவோர் என்று யாரை நினைப்போம் நம்ம? முஸ்லீம்களே, முஸ்லீம் அமைப்புகளே, அவங்களாம் இறங்கி பண்ணாலும் நியாயம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் இல்லாமல் அதை கலந்துக்கிட்டவங்க பிரதமர் மோடியினுடைய உருவப்படத்தை எரிப்பது என்பது நாகரிகமற்ற செயல். எந்த உருவப்படத்தையும் யாரும் எரிக்கக்கூடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தியுடைய படத்தை ஒரு தலைவர் எரித்தார்னு கலைஞர் கருணாநிதியை கடுமையாக சாடினார். அந்த தலைவர் தனியாக கூப்பிட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம எதிர்க்கிறது வேறு, ஜனநாயக முறைப்படி பண்ணலாம், இந்த உருவ பொம்மை எரிப்பது, படங்களை எரிப்பது கூடாதுன்னு கலைஞர் அவர்கள் அந்த கூட்டணி கட்சியில் இருந்தவரை செஞ்சதை கண்டிச்சார். அந்த அளவுக்கு பண்புள்ளவர்கள். கலைஞரே அப்படி இருந்தார்னா ஸ்டாலின் அந்த அளவுக்கு பண்பாடு தான் இருப்பார், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆக இத்தனை காரணங்கள் இருக்கும்போது ஆதி தமிழர் பேரவைக்கு என்ன வந்தது? ஒன்று, அது அப்படியே ஆர்ப்பாட்டம் செய்தால் முஸ்லீம்கள் அமைப்புகளோ முஸ்லீம்களோ செய்திருந்தால் ரீசனபிள்னு சொல்லலாம், ஏனென்றால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற காரணத்திற்கு. 3வது, இது எதிர்க்க வேண்டியது கட்சியே அல்ல ஆட்சியைன்ற புரிதல் வேணும். இதெல்லாம் இல்லை. ஆகையினால் அரசாங்கம் அவர்களை அப்புறப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுத்தது, சட்டபூர்வமாக செயல்பட்டது பாராட்டத்தக்கதாக நான் கருதுகிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. திமுகவுக்கு கட்டுப்பட்டு விசிகா செயல்படலை, தன்னிச்சையான முடிவுகளை தான் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு போலியான வதந்திகளை பரப்புறாங்க, திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக பரப்புறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட்டே அவரோட மன அழுத்தத்துக்கு வெளிப்பாடாக
இருக்குமோன்னு சந்தேகம் ஏற்படுது. நான் வந்து கட்டுப்படலை. நான் இப்போ ஒரு பையன் வந்து ஒரு ஆள் போகிறாரு, நான் எதுக்கும் பயப்படலைன்னு திரும்ப திரும்ப சொன்னால் அவர் பயப்படுறாருன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு எதுவும் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னாலே அவர் உள் மனசில் கட்டுப்பட்டுருக்காரு, இந்த மன அழுத்தத்தில் சிக்கியிருக்காருன்னு அர்த்தம். தொல் திருமாவளவன் இன்றைக்கு நேற்றுக்கிழமை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தனித்து பொது தொகுதியில் போட்டியிடுவோம்னு கேட்டாங்க. திமுக கூட்டணி இருக்கும்போது அவர்கள் தரவில்லை. தனி தொகுதிகளை தான் 2 தலைவர்களும் போட்டியிட்டார்கள். ஒரு கட்டத்தில் சின்னம் கேட்டாங்க. நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டிக்கிடுவோன்னு. இந்த முறை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதில் கூட ஒரு தலைவர் அவர்களே யார், தொல் திருமாவளவன் தான் மிக குறைந்த மார்ஜனில் தான் வெற்றி பெற்றார். 5000 எனக்கு நினைவில் மிக குறைந்த மார்ஜனில் தான் திருமாவளவனே வெற்றி பெற்றார். ஆகையினால் இதெல்லாம் மன அழுத்தம் இருக்கும். இது போன்ற அவ்வப்போது அந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு என்பது கேட்டுக்கிட்டே நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்ருக்கோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கனாலே இதெல்லாமே அவருடைய மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்கணும். ஆனால் ஒன்று, திமுக கூட்டணியில் இது மாதிரி இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக பேசுகிற ஒரு முதல் கட்சிகளில் முதலிடத்தில் வகிப்பது விடுதலை சிறுத்தைகள் தான். பேசுபவர் தொல் திருமாவளவன் மட்டும்தான். ஆனால் அதை அடுத்து கொஞ்சம் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியை சொல்லலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ சுத்தமாக இல்லை. அவங்க காமராஜரே இவங்க தான் அளவுக்கு இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ளாட்டு, சுத்தமாக சரண்டர். அதனால் கொஞ்சமாவது தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். அதன் மூலம் ஏற்படுகிற எதிர்வினைகளை அவர் ஃபேஸ் பண்ணும்போது, எதிர்கொள்ளும்போது இந்த மாதிரி மன அழுத்தம் நேருகிறது. அதோட மாற்று கருத்து கிடையாது. அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே உட்காந்து உறுதிப்படுத்திட்டாங்க, நம்ம அலையன்ஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி செய்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அங்கே தான் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிய பிறகு மறுபரிசீலனை செய்யணும்னா இதை எப்படி பார்ப்பது? அதாவது திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் ஏதாவது விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்களா, வேறு ஒரு அலைன்ஸை தேடலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்களா, இல்லை என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? ஒரு 2 கட்சிகள் கூட்டணி அமைச்சாச்சு, அது அவங்களுடைய வேலை. உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க எதிர்கட்சி. இப்போ திமுக இல்லை அண்ணா திமுக பாஜக தலைவர்கள்லாம் உங்களுக்கு என்ன, நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம், உங்களுக்கு என்ன போச்சு, வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கன்னு கூட கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள்னால், ஒன்று அவர்கள் திமுக அணியில் சந்தோஷமாக இல்லை அப்படின்றத காட்டுது. உண்மையாக பையங்கிறது தெரியாது, அது மாதிரி இருக்குது. அல்லது நீங்கள் பாஜகவை விட்டு விலகி அதிமுக கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது ஓராண்டு. இந்த ஓராண்டு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசினாங்க? அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக எந்த வகையில் செயல்பட்டாங்க? ஒன்றுமே கிடையாது. அப்போவும் இதே நிலைப்பாடு தான். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளை மறுபடியும் அழைத்து கொள்ளலாமா அப்படின்னு அதிமுக நினச்ச போது கூட நாங்கள் திமுக அணியை விட்டு வரமாட்டோம்னு தான் சொன்னாங்க. ஸோ இவ்வளவு இருக்கும்போது உங்களுக்கு என்ன, அதிமுகவும் பாஜக ஒன்று சேர்ந்தார் என்ன, சேராவிட்ட என்ன, அதை ஏன் நீங்கள் பெரிதுபடுத்துகிற? அப்படி பெரிதுபடுத்தினால் இவர்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்ததன் மூலமாக நாம் பலவீனப்பட்டு போயிடுவோம் என்கிற எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுக அணியினுடைய வெற்றி வாய்ப்பு அல்லது அதனுடைய பலம் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததன் விளைவாக இவருடைய பலம் குறைந்து விட்டதோ அப்படின்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னு தோடுது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, மாநில கட்சி அந்தஸ்து வந்து சமீபத்தில் தான் கிடைச்சது. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சமீபத்தில் கிடைச்சது. அப்போது நடக்க இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வைக்கணும் அப்படின்னா 8% வாக்கை வந்து நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா 7 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னா 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று 6% வாக்கு சதவீதத்தை காமிக்கணும். 3 ஆப்ஷன் திரும்ப கையில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் கடந்த முறை திமுக கூட்டணியில் 6 சட்டமன்ற தொகுதியெல்லாம் விசிகாக ஒதுக்கப்பட்டது. ஏன்னா கடைசியாக இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷன் தான் திருமாவளவனுக்கான ஆப்ஷன். ஏன்னா 8% வாக்கு சதவீதத்தை காமிக்கணும் அப்படின்னா அதிகமான தொகுதியில் போட்டிக்கிட்டே ஆகணும். அப்போ 7 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதுதான் திருமாவளவனுடைய இலக்காக இருக்கும்.
ஆனா கடந்த முறை 6 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டது. இப்போ குறைந்தது ஒரு 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றால் தான் 7 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த நெருக்கடி தான் திருமாவளவனை இப்படி பேச வைக்கலாம். அது கட்டாயம். சென்ற முறை சட்டப்பேரவை தொகுதி தேர்தலின் போது மக்கள் அதாவது மக்கள் நீதி மையம் கமலஹாசனோட கட்சி இவங்க அணியில் இல்லை, அவங்க தனியாக போட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். கோயம்புத்தூரில் நேரோ மார்ஜினில் கமலஹாசன் வெற்றி வாய்ப்பை இழந்தார், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போதைய நிலைமையிலேயே அவங்களுக்கு 7 சீட்டு 6 சீட்டு கொடுத்தாங்களா, 6 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ ஒரு கட்சி புதுசாக சேர்ந்துருச்சு. இப்போ மக்கள் நீதி மையம் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏற்கனவே 200 இடங்களில் போட்டியிட்டு வெல்வதாக பிரகடனம் செஞ்சிருக்கு திமுக. அதாவது 200ன்னு சொன்னால் 200 இல்லாட்டாலும் 180 170 வரையில் 170 அதுக்கு மேலான இடங்களில் தான் போட்டியிடுவாங்க. அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுவதனுடைய எண்ணிக்கை குறையத்தான் போகும். மூன்றாவது இது மக்கள் நீதியம் வந்துடுச்சு ஏற்கனவே அணியில். தேமுதிகவும் இந்த பக்கம் வருமா என்று பேச்சு சொல்கிறாங்க. பாமகவும் வரக்கூடும்னு பேசுகிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மையே தெரியல, கடைசி நிமிஷத்தில் தான் தெரியும். இப்படி இன்னும் வேறு சில கட்சிகள் வந்தால் ஸ்டாலினுடைய திமுக தலைவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும், நிறைய கூட்டணிகள் கட்சிகளை சேர்த்து பலம் பெற்று நம்ம டஃப் ஃபைட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம் பெற்றால் ஏற்கனவே தரப்பட்ட இடங்கள் கூட கிடைக்குமா விடுதலை சிறுத்தைகளுக்கு கேள்விக்குறி இருக்குது. பாமக சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கவும் இருக்காது. ஒருவேளை பாமக வந்ததுன்னா அந்த பிரச்சனையும் தெரியும். அப்படி வெளியேறினால் அவங்க எங்கே போவாங்க, யாரோட கூட்டணியில் இருப்பாங்க தெரியல. கூட்டணியிலே திமுக கூட்டணியிலே இடம் பெற்றால் பாமகவும் அவங்களும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகும், நிறைய கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பி தான் தொல் திருமாவளவன் தவிக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அது தவிக்கக்கூடாது என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். தவிக்கிறாரோ என்ற கவலையை நான் பகிர விரும்புகிறேன். அதுதான். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். ரியல் ஒன் மீடியாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.